18 வருஷமா கஷ்டப்பட்ட ஆர்சிபி கடைசியா ஜெயிச்சிடுச்சு. ஆனா பல வருஷம் கஷ்டப்பட்டு உயிரா நினைச்சு வளர்த்து அங்க செத்து போன 11 பேரோட அம்மா அப்பா தோத்துட்டாங்க. யோசிச்சு பாருங்க, அவங்க அம்மா அப்பாக்கு அவங்க பையனோ பொண்ணோ ஒரு போராட்டத்துக்கு போய் சாகல, ஒரு போருக்கு போய் சாகல, ஈவன் ஒரு ஆக்சிடென்ட்ல கூட சாகல. ஆனா கேவலம் ஒரு போட்டியை கொண்டாட போய் அவங்க செத்துட்டாங்க தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டா போதை. ஆமா, ஐபிஎல் போதை. குடி போதைக்கு அடிக்ட் ஆனவங்க கூட 50-60 வருஷம் சந்தோஷமா வாழ்ந்துதான் இறந்து போகிறான். ஆனா இந்த ஐபிஎல் போதைக்கு அடிக்ட் ஆன 11 பேரு ஒரே நாள்ல இறந்து போயிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே கிரிக்கெட் பிடிக்கும், எல்லாருக்குமே ஐபிஎல் பிடிக்கும், அதுல ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா அது உயிருக்கு நிகரா வச்சு பாக்குறது மட்டும்தான் தப்புன்னு சொல்ல வரேன். அதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆனா நமக்கு வேணா ஒரு பிரயோஜனமும் இல்லாம இருக்கலாம். அந்த ஐபிஎல் நடத்துறவங்களுக்கு ஒவ்வொரு வருஷத்துக்கு 13,000 கோடியில இருந்து 15,000 கோடி வரைக்கும் ரெவன்யூ பண்ணிட்டு இருக்காங்க. அதனால மட்டும்தான் அவங்க ஒவ்வொரு வருஷம் ஐபிஎல் அப்படின்ற ஒரு லீக நடத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு லாபமும் இல்லாம அவங்க நடத்த வேண்டிய ஒரு அவசியமும் கிடையாது. ஒரு வேளை லாபம் குறைஞ்சா அவங்க நடத்த போறதும் கிடையாது. இதுல இன்னும் கொடூரமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, நம்ம எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறோம், நம்ம ஊருக்காக விளையாடுது, அப்ப நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஆனா சிஎஸ்கேக்கும் சென்னைக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது. ஆர்சிபிக்கும் பெங்களூருக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது. எம்ஐக்கும் மும்பைக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது. அந்த ஒவ்வொரு டீமுக்கு பின்னாடியும் ஒரு தனிப்பட்ட முதலாளி இருக்காங்க. அவங்க இன்வெஸ்ட் பண்ணி ஆரம்பிச்ச அந்த பிராண்டுக்கு அவங்க இன்வெஸ்ட் பண்ணி வாங்கின அந்த பிளேயர் விளையாடுறாங்க. ஜஸ்ட் அவ்வளவு மட்டும் தான். அதுக்கு ஜஸ்ட் ஒரு முகமுடியை போட்டுட்டு இந்த ஊருக்காக நம்ம விளையாடுறோம்னு ப்ரெட்டெண்ட் பண்றதுனால இது ஒரு மிகப்பெரிய பிராண்டிங்காவும் மிகப்பெரிய மார்க்கெட்டிங்காவும் பார்க்கப்படுது. அதை நம்ம உண்மை நம்பி நம்மளுடைய உயிரை இழந்துட்டு இருக்கோம் அப்படின்ற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கிறேன். நான் செலிப்ரேஷனே பண்ணக்கூடாது, ஐபிஎல் பார்க்க கூடாது அப்படின்றத எங்கேயும் மென்ஷன் பண்ணல. அது எல்லாமே யதார்த்தம் தான். பட் அதை உயிருக்கு நிகரா வச்சு பாக்குறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்ல அப்படின்றது சொல்ல வரேன். ஏன்னா அது எல்லாமே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக, அவங்களுடைய தனிப்பட்ட ப்ராஃபிட்காக நடத்தப்படுற பிசினஸ். சோ அந்த பிசினஸ்க்கு நம்ம உயிரை கொடுத்துதான் பார்க்கணும் அப்படின்ற ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேபி புரிஞ்சிருந்தது அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை புரியப்படுத்த ட்ரை